இப்போ நம்ம 1 pot ரசம் ரைஸ் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம குக்கரில் வந்துட்டு ஆயில் ஊற்றி, அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டுக்கணும். 2 வரமிளகா, 3 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் 3 தக்காளி பழம் குட்டி குட்டியாக இருந்தது, அதனால் 3 பழம் எடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி உப்பும் போட்டு ஆட் பண்ணி நான் வந்து நல்லா வதக்கிடுறேன். நெக்ஸ்ட் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பாயிலிங் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரசப்பொடிக்கு என்னென்ன தேவைன்னா ஜீரகம், மிளகு, நல்லா 2 ஸ்பூன் ஜீரகம், துண்டு மிளகு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, மல்லித்தலை, இதெல்லாம் சேர்த்து 2 பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா ஒரே ஒரு விப் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் புளி கரைச்சல் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரைஸ் சோக் பண்ணி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிக்கணும். பண்ணி தண்ணி வந்து எப்போவுமே ரைஸை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க ரசம் ரைஸ்க்கு. அப்போ தான் நல்லா வந்து மசிஞ்சு வரும் ரைஸு. ரச சாப்பாடு நல்லா குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் மல்லித்தலை வந்து ஆட் பண்ணி 5 விசில் விட்டுறேன். 5 விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்போயுமே கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து ரசம் அளவுக்கு இருக்காது. நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு லிக்விடாக டைல்யூட்டடாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி வந்தப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டவ்வை. அவ்வளோதான், 1 pot ரசம் ரைஸ் வந்து ரெடி. இது வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.